ஏங்க டாஸ்மார்க் மூடுறதுக்கு உங்க வேலையா எங்க வேலையா? மாச கடைசியான உங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருக்கா சார்? வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், இருக்கிற எல்லா கட்டணத்தையும் உயர்த்த வேண்டியது. இவர் கேட்டா வெளிநாட்டுக்கு போறாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு பல ஆயிரம் கோடி முதலீடை கொண்டு வந்திருக்கின்றாரு. அப்போ பல ஆயிரம் கோடி முதலீடு இங்க உள்ள வர்த்தகமா வந்திருக்குன்னா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறைஞ்சிருக்கணும். இங்க குறைஞ்சிருக்கா? எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆட்டே போறது தெரியுமா? வழி வழியா அந்த நாட்டை நீங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, உங்களால என் மக்களின் பேரன்பை ஏன் பெற முடியல? நீங்க அந்த மக்களுக்கு சாராயம் கொடுக்க வேண்டியது இருக்கு, பிரியாணி கொடுக்க வேண்டியது இருக்கு, பஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ஏற்கனவே நடத்துனீங்க இளைஞரணி மாநாடு, அதுல நீ உன் வேலையை பண்ண என் வேலையை பண்ண சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை ஒன்று நடந்துச்சு. இவர் இங்க பேச ஆரம்பிச்சோன்னே நீ கொடுத்த காசுக்கு 1/2 மணி நேரம் தான் கிரேஸ் பீரியட்னு செவ்வறு ஏறி கூச்சிட்டே இருக்கிறான். இதுல இந்த வாழைத்தாறு, தென்னங்கொலை, ஆப்பிள்னு கெட்டுறீங்களா வரிசையா? எதுக்கு அதை கெட்டுறீங்க? முதல்ல கெட்டுட்டு அந்த மக்கள் வந்து அந்த வாழைத்தாரையும் கொலையும் அறுத்துட்டு போறத அதை ஒரு விமர்சனமா நீங்க பாக்குறீங்கல்ல, சத்தியமா நான் அவலமா பாக்குறேன்.